அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய வேண்டுமா? முதல்வராக நீங்கள் எதற்கு இருக்கீங்க சிஎம் சார் என்று இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு பதில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்று ஈரோட்டிற்கு சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி தலைவரை பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு இபிஎஸ் தற்போது தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக பதிலளித்திருக்கிறார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது எது நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்த பழக்க தோஷம் இன்னும் மாறவில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நான் டெல்டாக்காரன் தான் என்று பச்சை துண்டு போட்டுக்கொண்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு அதே டெல்டாவை பாலைவனமாக்க துடித்தது திமுக தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளும் விவசாயிகளுக்கான அடிப்படை தேவைகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும், முறையாக நீரை கூட திறக்காததால், கடைமடை வரை நதிநீர் சென்று சேராததால் டெல்டா பகுதியிலே 2 லட்சம் ஏக்கர் வரை தொடர்ந்து பாதித்து விவசாயிகள் தவித்த போது கூட விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்றும் முதலமைச்சரை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்கள் பக்கம் இருந்த மைக்கை மக்கள் பக்கம் திருப்பி இருந்தால் அவர்களே சொல்லியிருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 100 ஏரிகளுக்கு நீரேற்றும் சரபங்கா திட்டம் முதல் பல்வேறு திட்டங்களை தான் ஆட்சியில் இருந்த போது செய்து முடித்ததாக பட்டியலிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, கோவை மட்டுமல்ல மதுரை மெட்ரோவும் வர வேண்டும் என இப்போதும் கூட இந்திய பிரதமருக்கு நேரில் சந்தித்த போது கோரிக்கை வைத்தவன் நான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் ஆட்சி காலத்திலே முன்மொழிந்த மெட்ரோ திட்டத்திற்கான டிபிஆரை கூட சரியாக செய்து கொடுக்காத ஆட்சிதான் திமுக ஆட்சி என்றும் அவர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். மேலும் நான் எப்போதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு சார் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.